இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு ரெண்டும் மாறி பழி மிகுந்தெளிவுற்றாலும் விதந்தரு கோடி எண்ணல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவியின் என்னை தொழுதல் மறக்கிலேனே. பாரதி நாமம் வாழ்க. திருமதி ரஜினி பெத்ராஜா அவர்களுடைய இந்த 4 நூல்கள் ஏறக்குறைய அவர்கள் எழுதியிருக்கின்ற 20க்கும் மேற்பட்ட நூல்களில் கடைசியாக வந்த செம்பிமா ஏன்னா அவருடைய பாங்கு என்பது இலக்கிய வட்டம். ஆனால் வரலாற்றையும் இதற்குள் கொண்டு வர வேண்டும், கொண்டு வர முடியும் என்று சாதித்திருக்கின்ற பெரிய விஷயத்தை நான் இங்கே பாராட்ட விரும்புகின்றேன். இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்கள் அத்துணை பேருக்குமே எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கும் அவருக்கும் இந்த இலக்கிய உலகில் அதுவும் சரித்திர புத்தகத்தின் மூலமாகத்தான். PS குமாரசாமி ராஜருடைய 100ஆண்டு விழாவின் பொழுது நான் தேசாபிமானி PS குமாரசாமி ராஜா என்ற நூலை நான் படைத்திருந்தேன். அதற்கு அடுத்த ஆண்டு 100ஆண்டு முடிகின்ற பொழுது குழந்தைகளுக்காக குமாரசாமி ராஜா என்ற நூலை அவர்கள் எழுதினார்கள். அதற்கு அந்த ஆதாரங்களை ஆதாரத்துடன் எழுதி கொடுக்க வேண்டும் என்ற அவருடைய பாங்கு சகோதரி சொன்னதைப் போல அந்த துறையை சென்று அந்த துறையை படித்து ஆவணங்களை தேடி பிடித்து அதன் மூலமாக எழுத வேண்டும் என்பதற்காக ஒரு மெனக்கெட்டு அந்த காரியத்தை செய்திருக்கார். அந்த புத்தகம் அருமையாக பேசப்பட்டது. அப்பேற்பட்ட அவர்களுடைய எழுத்துலகையில் ஒரு சாந்தமும் பணிவும் கொண்ட ஒரு தமிழ் எழுத்தாளர் என்று சொன்னால் அது ரொம்ப ரேர். ஏன்னா பெண் எழுத்தாளர்னு சொன்னாலே புரட்சிகரமாக இருப்பார்கள். அவர்கள் அமைதி புரட்சியின் மூலமாக விஷயங்களை, கருத்துக்களை மக்களிடையே எளிதாக கொண்டு சென்று இன்று உலகம் முழுவதுமே ஒரு பக்கத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். காந்தியத்தின் மீது அவரும் திரு பெத்ராஜா அவர்களும் எடுத்துக்கொண்டு இந்த முயற்சி யாருக்கும் தெரியாது. இதற்காக ஆப்பிரிக்காவை சென்று மகாத்மா காந்தியுடைய கொள்ளுப்பேத்தியுடன் சேர்ந்து அவர்கள் பணியாற்றிருக்கின்றார்கள். இலா காந்தி என்ற அம்மையாரை சேர்த்து அங்கே காந்தியடிகள் எங்கே சென்றார்களோ அதே போல் குஜராத்தில் இருக்கின்ற காந்திய ஆசிரமங்களுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். காந்தியை மீது பற்று கொண்டிருக்கின்ற இந்த குடும்பம் அவர்கள் குமாரசாமி ராஜாவும் செம்பிமா எழுவது சாதாரண விஷயம், அது பெரிய விஷயமே இல்லை. ஆகையால் ராஜபாளையத்துக்கு இலக்கிய வட்டத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் முத்து என்று தான் நான் சொல்வேன். இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடன் சேர்ந்து இவர்களும் சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது தமிழக வரலாற்றில், இலக்கிய வரலாற்றில், குறிப்பாக தமிழக இலக்கிய வரலாற்றில் இன்னும் அதிகமாக அவார்டு தரணும்னு சொன்னால் தமிழக அரசை இங்கே வந்து தேடி பார்க்கணும். பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கின்றேன். சில விஷயங்களை அவர்கள் கொண்டு சென்ற பாங்கு மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கின்றது என்பதை தான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அப்பேற்பட்ட சகோதரி அவர்கள் இன்னும் பல நூல்களை எழுத வேண்டும். அதுவும் குறிப்பாக தன் வாழ்ந்த பயணக்கற்றைகள், அதாவது சில வெளிநாடுகள் செல்கின்ற பொழுது அதை அப்படியே நூல் வடிவமாக கொண்டு வருகின்ற பாங்கு எல்லோருக்கும் வராது. இப்போ சமீபத்தில் ஆனந்தியுடைய சகோதரர் ஒரு அருமையாக ஒரு திட்டம் போட்டு எல்லா உலகக்கும் போயிட்டு வந்து அதை அப்படியே வந்து ஃபோட்டோ காப்பி போட்டார். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் என்று ஒரு பொருளை போட்டு ஒரு பயணக்கற்றை எழுதுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். ஆகையால் தன்னுடைய அனுபவங்களை வெளிக்கொணர்கின்ற பொழுது அதை இந்த மாதிரியாக பிறருக்கும் ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஸ்பிரிட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய இலக்கியங்கள் அத்தனையுமே இன்னும் அதிகமாக டாக்டர் இவர் சொன்னதை போல அதிகமான அவார்டுகளை அவர் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எனக்கு பாராட்டு கொடுத்த அந்த குடும்பத்திற்கும் பெத்ராஜா அவர்களுக்கும் சகோதரி ரஜினி பெத்ராஜா அவர்களுக்கும் இந்த அரங்கத்திற்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.